கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீதிபதிக்கு பல பார்சல்கள் தபாலிலே வந்தது. அவை எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட லட்டு, பூந்தி மற்றும் அநேக உணவுப் பொருட்கள் இருந்தது. அத்தோடு ஒரு கடிதமும் அதில் எழுதப்பட்டிருந்தது. ஐயா, நீங்கள் சமீபத்தில் அளித்த தீர்ப்பு எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதை பாராட்டி உங்களுக்கு இனிப்புகளை அனுப்பியிருக்கிறேன். இது லஞ்சம் அல்ல, கூலியும் அல்ல, என்னுடைய அன்பு பரிசு. நான் ஒரு இனிப்பு கடை நடத்தி இருப்பதனால நான் தயாரித்த பொருட்களை அனுப்பியிருக்கிறேன். தயவு கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது இவர் யோசித்தார், இவ்வளவு தாழ்மையாக கெஞ்சி கேட்டு ஒருவன் அருமையான ஸ்வீட் கொடுத்திருக்கிறானே, இதை சாப்பிடலாம் என்று நினைத்தார். ஆனாலும் எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அது லஞ்சம்தான். நான் நீதிபதியாக இருந்து நேர்மையான தீர்ப்பு செய்கிறேன், கடவுளுக்கு பயந்து தீர்ப்பு செய்கிறேன். இதற்கு வெகுமானமாகவோ பாராட்டாகவோ எதையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே இவைகளெல்லாம் வேண்டாம், வேண்டுமானால் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய டிரைவரிடத்திலே கொடுத்தார். அவரும் அதை வாங்கி, நீதிபதியே இது வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பிறகு வேறொருவருக்கு கொடுத்தால் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்பார்கள். எனவே நானும் சாப்பிட வேண்டாம், வேறு யாரும் சாப்பிட வேண்டாம், இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடலாம் என்று அதிலே கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து தெரு நாய்களுக்கு போட்டார். அதை சாப்பிட்ட மாத்திரத்தில் அந்த நாய்கள் செத்து விழுந்தது. அப்பொழுதுதான் இதிலே ரகசியமாக விஷத்தை வைத்து நீதிபதியை கொல்ல வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். நல்ல வேளையாக இந்த டிராப்பிலே அவர் விழவில்லை, நானும் விழவில்லை என்று அவன் சொல்லிக்கொண்டான். அதன் பிறகு பார்சல் அனுப்பினவர்களை தேடி பிடித்து கைது செய்தார்கள். நீதிமொழிகள் 10:2 அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். சில நாட்கள் நாம் நீதி உள்ளவர்களாக நடந்து கொண்டோமே, இனி கொஞ்ச நாட்கள் விருப்பப்படி இருப்போம் என்று தீமைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் தீமைக்கு விலகினவர்களா செம்மையான பாதையிலே நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.